Taste the Daily. திருப்பூர் வளர்மதி பாலம் அருகே நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமானோர் பொங்கல் வைத்து கொண்டாடினர். புதுமண தம்பதிகள், பெண்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் புது பானைகளில் பொங்கல் வைத்தனர். அப்போது வள்ளி கும்மியாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலையில் முருகனுக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து நடை திறக்கப்பட்டது. பின்னர் சென்னை புறநகர் பகுதிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் புத்தாடைகள் அணிந்து குடும்பமாக வந்து ஏராளமான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் வரிசையில் நின்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். தைத்திருநாளை முன்னிட்டு வடபழனி மூலவர் பகுதி முழுவதும் பல்வேறு பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார். நாங்கள் எப்பவுமே இந்த முருகன் கோயிலுக்கு வருவோம் எல்லா திருநாளுக்கும். ஸோ பொங்கலுக்கும் வந்திருக்கோம். என்னோட நேட்டிவ் பாண்டிச்சேரி, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா நகரில். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை முதல் நாளான இன்று பொங்கல் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலையிலேயே எழுந்து வீட்டின் முன்பு கோலமிட்ட பெண்கள் குத்து விளக்கு ஏற்றி புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். சூரிய உதயத்திற்கு முன்பாக பொங்கி வந்த பொங்கலை குளவை போட்டு பெண்கள் வரவேற்றனர். தொடர்ந்து பச்சரிசி பொங்கல், காய்கறிகள், மஞ்சள் கிழங்கு, கரும்பு உள்ளிட்டவற்றை சூரிய பகவானுக்கு படையலிட்டு விவசாயம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனை செய்தனர். தூத்துக்குடியில் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை ஒட்டி பொதுமக்கள் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்தனர். பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு சூரியனை வழிபட்டு தைப்பொங்கலை வரவேற்றனர். இதேபோல் பொன்னகரம், சந்தி விநாயகர் கோவில் தெரு, திரவியபுரம், சண்முகபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். தைப்பொங்கல் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் ஏந்தல் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கோயில் முன்பு ஒன்று கூடி புதுப்பானையில் பொங்கல் வைத்தனர். பின்னர் கும்மியாட்டம், நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.